ஸோ ஹாய் மகளே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ அந்த அடுத்த வர அப்கமிங் தளபதி படத்தோட ஃபஸ்ட் லுக் எப்படி இருந்தது, ஸோ அதில் என்னென்ன காசிப் பேசினாங்க, என்னென்ன சர்ச்சைகள்லாம் இருந்தது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த படம் ஏஜிஎஸ் டைட்டில் ஃபஸ்ட் லுக் வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, கோட்டு இதுதான் டைட்டிலு, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கோட்டு அப்படின்னு சொல்லிங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது, எப்படி போயிட்டு சி சென்டர்லாம் ரீச் ஆகும், எப்படி போய் டிக்கெட்லாம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி இதுக்காக ஒரு வீடியோலாம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பதிலடி தர மாதிரி சில மீம்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். புரியலன்னா என்னடா அண்ணே, ஒரு விஜய் படத்துக்கு ஒரு டிக்கெட் தாங்கண்ணே அப்படின்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் பார்த்தேன். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. ரிப்ளை கொடுக்குறது இதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் அது என்ன படம் வேணாலும் இருக்கட்டும்டா, விஜய் ஃபேன்ஸ் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், அது பேர் என்ன வேணா இருக்கட்டும், மொத்தத்தில் விஜய் படம், நாங்கள் விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுறான்னு கேட்டு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மீம்ஸில் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செம்ம நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ரஜினி ஃபேன் ஒருத்தர் இருப்பார். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்காக அவர் ஆன்லைனில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரில. ஸோ எல்லாம் விஜய் மட்டுமே இல்லை. ஸோ இப்போ முத்துவும் ஆள வந்தாலும் ரிலீஸ்க்கும் கமல் ஃபேன்ஸும் கமலுக்காக ஒருத்தர் பேச வந்திருந்தார், இவர் ரஜினிக்காக பேச வந்தார், அங்கேயும் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அவருமே பார்த்தீங்கன்னா, படமே இன்னும் வரல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா இது எப்படி எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தார். அட் த சேம் டைம் அவரும் சொல்கிறாரு, இது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னும் தெரில, படம் வந்தால் தான் தெரியும், பட் இதுக்கு அவர் தகுதியானவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம அஜித் அவர் வந்து அஜித் சார் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக பிடிக்காத ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசாதீங்க, பிடிச்சவரை உயர்த்தி பேசுகிறதுக்காக பிடிக்காத ஒரு நபரை வந்து இழிவுபடுத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டுருக்கிறது, ஒரு டைட்டில் தானேயா வச்சாங்க, இதுக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இது மட்டும் இல்லாமல் சினிமா விமர்சகர்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னங்க கோட்டு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் கிடையாது, எங்களுக்கு இது ஆடு. ஸோ விலங்கு பேரில் எந்தெந்த படம் விஜய் பண்ணாரோ அது எல்லாம் ஒட்டர் ஃப்ளாப்பு, சுறா, குருவி, புலி, ஸோ அதை தொடர்ந்து கோட்டு, இதை கூடயா அவர் போயிட்டு மாற்ற மாட்டார். ஸோ அவர் என்ன தான் டேரக்டர் ஹீரோ வந்தாலும் இதை போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது. ஸோ அப்புறம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏதோ பேராஷூட்டில் ஏதோ ஒரு அந்த ஒரு டாப்பிக்கும் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ்லும் சரி, நிறைய ட்விட்டரில் அதிலலாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ பேராஷூட்டில் ஒருத்தர் காணாப்படுறாரு, உண்மையான சம்பவத்தை அதை நான் படிக்கல பெருசாக. ஸோ அதில் தொடர்ந்து வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு டைட்டில் ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதை தொடர்ந்து எவ்வளோ வருது பாருங்கள். அப்புறம் இன்னொரு கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்ன தமிழில் டைட்டிலே இல்லையா, ஏன் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட்டு அது இதுன்னு வச்சுட்ருக்காரு லியோன்ட்டு, தமிழில் வேறு ஏதாவது தலைப்பு கிடைக்கலனா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கூட்டணி. ஸோ ஏன் வந்து படத்தை படமாக பார்க்க மாட்றாங்க, அவங்க வைக்கிறாங்க வைக்கல, ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தானே பேச முடியும். அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏன் வச்சுருக்கிறாங்க, அது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா, இல்லை எதனால் வச்சுருக்காங்க. அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு வந்து அவருக்குமே வந்து நடுவில் வந்து நிறையா படங்கள்லாம் பெரிய லெவல் ஓடல. ஸோ லாஸ்ட்டாக வந்த கஸ்டடியும் ஓடல. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு மனிதன். ஸோ அவர் நடிக்க வந்தாலே எது பண்ணாலும் குத்தம் அப்படின்னு ஒரு கூட்டணி போயிட்டுருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், உங்களுக்கு என்ன தோணுது இந்த கருத்தை பற்றி, ஸோ இந்த டைட்டில் ஃபஸ்ட் லுக் பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஜய் ஃபேனும், பட் ரிவ்யூ பண்ணுறப்போ ஃபேன் இதில் பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கலாம், அது நம்ம படம் வந்தால் தான் தெரியும், அட்லீஸ்ட் ட்ரைலர் வந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும் எதையுமே. ஸோ அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம்.
ஸோ டபுள் ஆக்ஷனில் இருக்காங்க. அது கோட் இல்லைங்க, அது வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் கோட். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். லைக் அதை வந்து ஆடு அப்படிலாம் சொன்னாங்க. கோட்டுன்றது ஷார்ட் ஃபார்ம், ஓகேவா? நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவான், ஓகேங்களா? ஆஸ் சூன் as பாசிபிள். ஸோ அதுக்காக வந்து ஏஎஸ்ஏபி ஆஸ் சூன் as பாசிபிள் வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஎஸ்ஏபி. அதுக்காக அதையே நம்ம எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து மெயில் பண்ணுறப்ப ஏஎஸ்ஏபின்னு எழுதலாம், பட் அதோட ஒரிஜினல் மீனிங் வந்து ஏஎஸ்ஏபி தான், ஆஸ் சூன் as பாசிபிள் தான். அதேமாதிரி கோட்டு ஆடு கிடையாது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷார்ட் ஃபார்மாக கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கோட்டு இந்த படம்லாம் ஓடாது, இது வந்து ஆடு வைக்கிறது இப்படிலாம் சொல்கிறவங்கலாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேஷன்லாம் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பேசுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் வந்து ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்பா அப்படி இருக்கிறீங்க? ஸ்ப்ரெட் லவ், டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு டாப்பிக்கில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்க போடுங்க. ஸோ பபாய்.